அண்ணன் முன்னாடி தமிழ்நாட்டையும் இழப்பதா தமிழா என்ற நூலில் முதல் பகுதியை பற்றி பேசினார். ரெண்டாவது பகுதி வந்து பாவலர் காரிமஞ்சன் ஐயாவோட முகநூல் பதிவு கட்டுரையாக 15 கட்டுரைகள் இருக்கும். அதை பற்றி தான் பேச வந்திருக்கேன். மனைவிக்கும் மக்களுக்கும் மாளிகையில் வாழ்வதற்கும் மற்றதற்கும் பல்லொழிப்பு காட்ட மாட்டேன், தன் மானமின்றி கை அதற்கு நீட்ட மாட்டேன், என் மொழியை என் நிலத்தை என் இனத்தை மாற்றானிடம் விட்டு சோம்பிவிட உள்ளமிசையேன், அவர் எடுத்தெறியும் காசுக்கு கைகள் பிசையேன் என்று பாவலர் பெருஞ்சித்திரனார் பாடுவார். அந்த சீற்றம் தான் இந்த நூலோட தலைப்பா இருக்கும். தமிழ்நாட்டையும் இழப்பதா தமிழா. அதுல அந்த என்பது ஒளி இசை, அதாவது தமிழ்நாட்டையும் தானா பின்னாடி ஒண்ணு இருக்குதுன்னு பொருள். அப்போ அங்க ஈழம் இருக்குது. அப்போ ஒரு பெரிய வழி. நான் பேச போறிய முகநூல் கட்டுரையினால அதுல தமிழ்நாடு மட்டும் இருக்காது, தெலுங்கானா பற்றியும் டெல்லி கலவரத்தை பற்றியும் இருக்கும். தமிழ்நாட்டையும் இழப்பதா தமிழா என்ற நூலை பற்றி திறனாய்வு உரை ஆற்ற வந்திருக்கேன். இப்போ திறனாய்வு என்பது இரண்டாம் வேற்றுமை உருவின் தொகை. இந்த நூலின் திறத்தை ஆய்வது திறன் ஆய்வு. ஆய்வு என்றால் என்ன என்று தொல்காப்பியனிடம் வினவிய பொழுது, ஓய்தல் ஆய்தல் நிழத்தல் சாய் ஆவையின் 4ம் உள்ளதன் நுணுக்கம் என்று விடையளிக்கிறார். நுணுக்கத்தை பார்ப்பதுதான் ஆய்தல் என்று தொல்காப்பியர் விடையளிக்கிறார். திறத்தை நுணுக்கமாக பார்ப்பது திறனாய்வு. இந்த நூலின் திறமே நுணுக்கமாக பார்ப்பதுதான். குமுகத்தை நுணுக்கமாக பார்ப்பதுதான் இந்த நூலின் திறமே. எப்படி என்றால், இப்ப பாருங்க, ஐ என்று ஒரு வேர் சொல் உண்டு தமிழ்ல. ஐனா நுண்மையின் பொருள். ஐயிர் அப்படின்னா நுண்மணல். ஐயில் அதர் நுண்மலர் நுண்மணல் என்று நிகண்டு பாடம். ஐயிரை என்றால் ஐரமீன். ஐயிரை நொய்மீன் சிறுமீன் ஆகும் என்று நிகண்டு பாடம். நுண்மையை குறிக்கக்கூடியது. அயில் என்றால் நுண்ணிய நுனி. நுனி வந்து நுண்மையா இருக்கிறதுனால அது பேர் அயில் என்று சொல்லுவோம். இந்த ஐ என்று கூட என்ற தொழிற்பெயர் ஈறு சேரும் பொழுது ஐயம் என்று ஒரு சொல் பிறக்கும். அப்படின்னா நுண்மையா பார்ப்பதற்கு வழிவகுப்பது எதுவோ ஐயம் என்று சொல்றோம். ஐயம் எழதான் நுண்மையா பார்க்க முடியும். இப்ப இவர் இந்த முகநூல் பதிவு குமுகத்தை எவ்வளவு நுண்மையா பார்த்திருக்குது என்பதற்கு அந்த நூல் எழுப்புகின்ற வினாக்களால் அறிய முடியும். கிட்டத்தட்ட 15 கட்டுரை. அந்த கட்டுரையுடைய தலைப்பு பாருங்க, தமிழ் தேசியம் என்பது. அதை வினாவாகவும் வச்சுக்கலாம், விடை சொல்வதற்காக வச்சுக்கலாம். வாய்மை எனப்படுவது யாதெனின் என்ற போது பின்னாடி விடை வரப்போது, அது வினாவா இருக்குது. அந்த மாதிரி தான் இதுவும். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு 5 கேள்விகள் வினா. குழந்தை சுர்ஜித்தின் மரணமும் மனதில் எழும் ஆழமான கேள்விகளும், தொழில் வளர்ச்சி யார் வளர்ச்சிக்காக, யார் வேலை வாய்ப்புக்காக, இது எப்படி சரியான அணுகுமுறையாகும், விடுதலை பெற்று 75 ஆண்டுகள் கடந்தும் கழிவறை கட்டித்தருவதுதான் சாதனையா? இதெல்லாம் வினாக்கள். இந்த வினாக்களின் வழியே, ஐயங்களின் வழியே குமுகத்தை நுண்மையாக பார்க்க முடியும். ஆதலினால் இந்த நூலின் திறமே நுண்மையாக பார்ப்பதுதான். எனக்கு நேரம் இல்லை, அதனால நான் தமிழ் தேசியம் என்பதுன்னு ஒரு கட்டுரை. அதுல இந்த காலத்திற்காக நமக்கு வேண்டியது தமிழ் தேசியத்தை அடிப்படை கோட்பாடா ஏந்தி ஓர் அரசியல் கட்சி தொடங்கி இருப்பதும், புலிக்கொடியை தமிழகமெங்கும் தூக்கி பிடிக்க செய்திருப்பதும் நாம் மிகவும் பெருமைப்படக்கூடிய போற்றுதலுக்குரிய ஒரு சாதனை தான். என்றாலும் ஒரு கட்சியோடு தொடங்கி ஒரு கட்சியோடு முடிந்து போவதல்ல தமிழ் தேசியம். தமிழ் தேசியம் என்பது ஒரு கோட்பாடு, தமிழின மீட்பு, தமிழின விடுதலை. அதை நோக்கி நாம் பயணிக்க வேண்டுமே தவிர சில சலசலப்புகள் நடந்து விட்டதால் நாம் தளர்ந்து விட முடியாது என்று நமக்கு இக்காலத்திற்காக நமக்கு ஐயா உரைக்கிறார். அதன் பிறகு ஒரு ஆகச்சிறந்த மேற்கோள் காப்பா அரவாணன் ஐயா பேசியதை மேற்கோள் கற்றார். தலைவன் சரியான வழியில் போகிறானா என்று உன் தலைவனை எப்போதும் எடை போட்டு பார்த்து கொண்டே இரு. இடிப்பாரா இல்லா ஏமாறாமன்னன் கெடுப்பாரிலானும் கெடும். தலைமை வழிபாடுதான் தமிழனின் அழிவிற்கு காரணம் என்பார். இப்படியாக நாம் இனமீட்பை எடுத்து செல்ல வேண்டுமே தவிர நாம் சில ஆளுமைகளுக்குள் நம்மை மூழ்கடித்துக் கொண்டு அவர் போய்விட்டார், இவர் மாறிவிட்டார் என்று நம் பயணம் தளர்ச்சி அடைய விட்டுவிடக் கூடாது என்று நமக்கு ஒரு நல்ல வழிகாட்டார்.
அதே போல் இன்னும் இன்றியமையாத ஒரு கருத்து, நடிகன் வேறு தலைவன் வேறு அப்படின்னு ஒரு கட்டுரை. அதுல ஒரு நடிகனின் நடிப்பை விரும்புவதற்கும் ஒரு நடிகனையே விரும்புவதற்கும் வேறுபாடுகள் இருக்க வேண்டும். கண்டவரையும் தலைவன் என்று தலையில் தூக்கியாட இந்த ரசிகர்கள் மண்டை என்ன கழுதை முதுகா, விழிடா தமிழா விழி, உன் வரலாற்றை தேடிப்படி, உன் தலைவர்கள் யார் என்று உனக்கு புரியும், நீ எத்தனை மேன்மையான இனம் என்று உனக்கு தெரியும். இது போல ஆகச்சிறந்த கட்டுரைகள் உள்ள இருக்குது. எனக்கு நேரம் இல்லை, ஆதலினால் இந்த நூலின் திறமை உண்மையாக குமுகத்தை பார்ப்பதுதான், அதையும் நாம் உண்மையாக பார்ப்போம். நன்றி. தமிழ் வாழ்க. அன்பார்ந்த அறபார்ந்த மரபார்ந்த தமிழ் உறவுகளே, நண்பர்களே, தோழர்களே, உங்களுடைய அனைவருக்கும் வணக்கம். இன்று எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள நூலானது தமிழ்நாட்டையும் இழப்பதா தமிழா என்ற ஐயா காரமைந்தன் அவர்களுடைய நூல். இதில் முதலாவதாக இடம்பெற்றுள்ள 20 கட்டுரைகளை பற்றி என்னுடைய ஆய்வு சுருக்கத்தினை இங்கு நான் கூற விளைகின்றேன். முதலாவதாக இடம்பெற்றுள்ள தலைப்பானது கற்க கசடர கற்றபின் எழுக தமிழினம் என்கிறார். இந்த கட்டுரையிலே ஆஸ்திரியாவிலே நடக்கக்கூடிய அந்த சீக்கியர்கள் அவர்களுடைய அந்த கலவரம் பற்றிய கட்டுரைகள், அந்த செய்திகள் இடம்பெற்றுள்ளன. ஆஸ்திரியாவில் சீக்கியர்கள் சுட்டுக் கொல்லப்படுவது, அழிக்கப்படுவது இருக்கும் பொழுது, இங்கு நம்மளுடைய தமிழகத்தில் பஞ்சாபில் இருக்கக்கூடிய சீக்கியர்கள் இந்தியாவில் எப்படி அவர்கள் ஒரு ஒன்று கூடி எழுச்சி போராட்டம் நடத்துகிறார்கள் என்பதை இவர் இந்த கட்டுரையிலே வலியுறுத்துகிறார். அது மட்டுமல்ல, சீக்கியர்கள் இப்படி ஒற்றுமையாக இருக்கும் பொழுது நம்மவர்கள் அதே காலகட்டத்திலே நம்மளுடைய ஈழத்திலும் ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது, அதை யாரும் நம்முடைய தமிழர்கள் கண்டுகொள்ளவில்லை என்ற ஆதங்கத்தையும் இந்த கட்டுரையின் வாயிலாக அவர் அறிவுறுத்தியிருந்தார். அவர் கூறுவது, இந்த கட்டுரையின் வாயிலாக சீக்கியர்கள் இன்னும் தங்களுடைய வாரிசுகளுக்கு தங்களுடைய மரபார்ந்த அந்த போர் கருவி, அந்த வாளினை, அந்த வாள் சண்டைகளை இன்னும் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்முடைய தமிழ் சமூகமானது தன்னுடைய மரபை விட்டு விலகி விட்டது என்பதை இந்த கட்டுரையின் வாயிலாக வலியுறுத்தி இருக்கின்றார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, 2வது கட்டுரைகளிலே தீக்குளித்தது, மன்னிக்கணும், பன்மொழி புலவர் அப்பாத்துரையார் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விடயம்தான். தென்னாட்டு போர்க்களங்கள் மிகவும் முக்கியமான ஒரு நூல். மிக பல ஆண்டுகளுக்கு பிறகு அவருடைய நூல் நம்முடைய கைகளுக்கு கிடைச்சிருக்குது. அதெல்லாம் ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விடயமானது. தமிழினுடைய வரலாற்றை தேடி தேடி ஆவணப்படுத்தி பதிவு செய்தலில் அப்பாத்துரையாரும் ஒருத்தர் அப்படின்றத நம்ம இங்கே நினைவு கொள்ள வேணும். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளி ஆசிரியராக இருந்திருக்கிறாரு, கூட்டுறவுத்துறையில் பணியமர்ந்திருக்கிறாரு, ஒன்றிய அரசினுடைய செய்தித்துறையிலையும் சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய ஆங்கில தமிழ் அகராதி துறையிலையும் பணியாற்றி இருக்கிறாரு. 18 மொழிகள் கற்று தேர்ந்தவர் இவர். 1930 சென்னைக்கு வராரு. 1931 6 திங்கள்கள் திராவிடன் இதழிலையும், 1934 ஜஸ்டிஸ் இதழில் 6 திங்களும், 1943 லிபர்டேரர் இதழில் 10 திங்களும் உதவி ஆசிரியராக பணியாற்றி இருக்கிறாரு. திராவிட இயக்கத்தினுடைய மூளையாக செயல்பட்டதையும் ஐயா இந்த நூலின் வாயிலாக இந்த கட்டுரையில் பதிவு செய்திருக்கின்றார். கவிஞன் என்றால் கண்ணதாசன் என்பதை போல அந்த காலகட்டத்தில் அப்பாத்துரையார் ஒரு பன்மொழி புலவர் அப்படின்றதையும் இந்த கட்டுரையில் பதிவு செய்திருக்கின்றார். திராவிட சிந்தனையோடு நின்று விடவில்லை என்பதற்காக அவர் பதிவு செய்திருக்கின்றார். மார்க்சிய மூலதனம் என்ற ஒரு நூலை மார்க்சினுடைய அந்த மூலதனம் என்ற ஒரு நூலை தமிழில் முதலில் சுருக்கமாக எழுதியிருக்கின்றார் என்பதையும் இங்கு பதிவு செய்து அவர் திராவிடத்தினுடைய அந்த மூளை செலவியாக மட்டும் இல்லை என்பதனையும் இந்த கட்டுரையின் வாயிலாக வலியுறுத்தி இருக்கின்றார். அப்பாத்துரையானுடைய பெருமையை சொல்லும் ஒரே ஒரு நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா தென்னாட்டு போர்க்களங்கள் அப்படின்ட்டு நம்முடைய மேனாள் தமிழக முதல்வர் அண்ணாதுரை அவர்களே இந்த நூலை போற்றி பாராட்டி இருக்கிறாரு. இவருடைய நூல் முக்கியமான நூல்கள் பார்த்தீங்கன்னா குமரிக்கண்டம், குமரிக்கண்டம் பற்றி பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் லாங்குவேஜ் ப்ராப்ளம்ஸ், இதை பற்றி 38 பக்கங்கள் மறைமலை அவர்கள் முன்னுரையே எழுதி கொடுத்திருக்கிறாரு.
திருக்குறள்ல ஆழ்ந்த புலமை வாய்ந்த இவர் 2000 பக்கங்கள் அறத்துப்பாலுக்கு மட்டும் உரை எழுதியிருக்காரு அப்படின்றது இந்த நூலின் வாயிலாக நம்ம தெரிஞ்சுக்கக்கூடியதா இருக்குது. இந்தி போராட்டம், தமிழ் மொழியில் உள்ள இலக்கிய வளம் இந்தியில் இல்லை என முழக்கமிட்டவர். இந்தி போராட்டத்துல இவருடைய பங்கும் முக்கியமானது அப்படின்றதை நம்ம இங்க பதிவு செய்திருக்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இராணுவத்தின் எல்லை எது அப்படின்றது 3வது கட்டுரையாக அமைந்திருக்கின்றது. போக்குவரத்து விதிகளை மீறி அதிவேகமாக காவல்துறையிடமிருந்து தப்பித்து இராணுவ அதிகாரியின் இல்லத்தில் தஞ்சம் புகுகின்றார். தீவிரவாதி என நினைத்த இராணுவம் வளைத்து துப்பாக்கி முனையால் பயத்தில் அலைபேசியை எடுத்து உதவிக்காக யாருடமே பேச இராணுவமும் துரத்துகின்றது, காவல்துறையும் துரத்துகின்றது, ஓடுகின்றார். 2008ஆம் ஆண்டு முகமது முக்ரம் அப்படின்றவர் இந்திய இராணுவத்தால் சுட்டுக் கொல்லப்பட்டது, 7 முறை சுட்டுக் கொல்லப்பட்டது அப்படின்ற நிகழ்ச்சியை இந்த நூலின் வாயிலாக அவர் பதிவு செய்திருக்கின்றார். நண்பர்கள் அழைத்து சென்றாலும் மருத்துவமனைக்கு அவங்க நண்பர்கள் கூட்டு போயிருக்கிறாங்க. மருத்துவமனைக்கு நண்பர்கள் அழைத்து செல்வது வரைக்கும் இந்திய இராணுவம் என்ன செய்தது அப்படின்ற ஒரு கேள்வியையும் ஒரு முன்வைச்சிருக்கிறாரு. மக்களாட்சி நடக்கும் இடத்துல இராணுவத்தினுடைய எல்லை எது வரைக்கும் அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு. ஒத்தையில் ஓடுபவனை பிடித்திருக்கலாம், சந்தேகப்பட்டால் விசாரிக்காமல் சுடலாமா அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு. இராணுவ அதிகாரியின் மாளிகையுள் செல்லும் வரை என்ன செய்தது இராணுவ பாதுகாப்பு இயக்கம் அப்படின்றதை முன்வைக்கிறாரு. சுட்ட பின்பு கண்டுபிடிக்க இயலவில்லையா, நண்பர்கள் மருத்துவமனையில் சேர்க்கும் வரை இராணுவம் என்ன செய்தது என்ற கேள்வியும் முன்வைச்சிருக்கிறாரு. மாளிகை இருட்டாக இருந்ததா, தடை செய்யப்பட்ட இடத்தில் நுழைந்ததற்காகவே சுட்டுக் கொல்லப்பட்டானா அப்படின்ற கேள்வியும் முன்வைக்கிறாரு. காவலில் ஒப்படைக்காமல் சுட்டுக் கொன்றது ஏன், பொதுமக்களின் குடியிருப்பு பகுதியில் இராணுவம் இருப்பதனால் தடை செய்யப்பட்ட பகுதியாக இருக்கலாமா என்றும் அப்படின்ற கேள்வியும் முன்வச்சிருக்கிறாரு. மக்களின் இயல்பு வாழ்க்கை என்னாவது, ஆங்கிலேயர்கள் சென்ற பின்னரும் இந்த ஒரு அவல நிலை, ஆங்கிலேயருடைய ஆட்சி முறையானது தமிழகத்திலே இருக்கின்றது என்ற ஒரு கேள்வியையும் முன்வச்சிருக்கிறாரு. இராணுவமோ அரசோ மக்களுக்காகத்தான், இராணுவத்திற்காக மக்கள் இல்லை என்பதனையும் இந்த கட்டுரையின் வாயிலாக நம்மளுக்கு தெளிவாக உணர்த்துகின்றார். முனைவர் காப்பா அரவாணன் அவர்களுடைய மேடை பேச்சை பற்றி இவருடைய கட்டுரை அமைஞ்சிருக்குது. திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் மேனாள் துணைவேந்தரா பணியாற்றியவர் தான் முனைவர் காப்பா அரவேந்தன் அவர்கள். இவருடைய மேடை பேச்சில் இவருடைய பாங்கு தனித்துவமானதாக இருக்கிறது. வரலாற்று சான்றுகளுடன் தயாரித்து பேசும் வழக்கம் இவருக்கு உண்டு. கையடக்க குறிப்புகளை வைத்துக்கொண்டு நிகழ்வுகளை வரிசைப்படுத்தி பேசுவதும், ஒவ்வொரு மேடை பேச்சிலும் கூறியது கூறாமை, புதிய புதிய நிகழ்வுகளை ஒப்பிட்டு பேசுதல், அவையோரின் குறிப்பு அறிந்து அவர்களுக்கு புரியும் வண்ணம் பேசுவது, தயாரிப்போடு பேசும் பண்புடையவர் ஆனாலும் அழைத்த நேரத்திலும் உரிய தகவல்களோடு பேசக்கூடியவர். அப்படித்தான் காரமேந்தன் அவர்கள் கொளத்தூர் கலை இலக்கிய மன்றத்தினுடைய செயலாளராக இருந்த பொழுது பார்வையாளராக வந்த அரவாணன் அவர்கள் பார்வையாளர்களுடைய விருப்பத்திற்கு இணங்க அந்த நேரத்தில் ஆற்றிய உரையானது இப்படி சிறார் முதல் பெரியோர் வரை எந்த அவையாக இருந்தாலும் அதை தன்வயப்படுத்தி கொண்டு ஆற்றலுடன் பேசக்கூடியவர், பார்வையாளர்களை பேச வைக்கும் மாண்பும் உடையவர் என்பதை பதிவு செய்திருக்கின்றார். தயாரித்து பேசினாலும் எதேசையாக பேசினாலும் வரலாறும் கதையும் சேர்ந்த நற்கருத்துக்களையும் மொழிப்பற்றுடன் இன உணர்வையும் குமுகத்திற்கான விழிப்புணர்வு கருத்துக்களும் ஒவ்வொரு மேடையிலும் விதைத்து செல்பவர் காப்பா அரவாணன் அவர்கள் என்பதனை பதிவு செய்திருக்கின்றார். இவர் நடத்தி வந்த அமைப்பில் மாணவர்களுக்கு பேச்சு பயிற்றுவித்து பேச்சாளர்களாக உருவாக்கி மேடை பேச்சிற்கும் பயிற்சிக்கும் இலக்கணமாகியவர் காப்பா அரவாணன் என்பதை பதிவு செய்திருக்கின்றார். வருகையிலும் பேச்சிலும் நேரம் தவறாமை, சொற்களை உரிய கால அளவில் தெளிவாக உச்சரித்தல், தலைப்பில் நின்று பேசுதல் இதில் இவருடைய பண்புகளாக திகழ்கின்றன என்பதனை காப்பா அரவாணன் கட்டுரைகள் பற்றி விவரித்துள்ளார். புள்ளிராஜா சொல்லித் தருவது என்ன அப்படின்ற ஒரு கட்டுரையும் அமைஞ்சிருக்குது. ஒருவனுக்கு ஒருத்தி, என்னுடைய தமிழருடைய மரபார்ந்த அறம் அப்படின்னு சொல்ல போனா ஒருவனுக்கு ஒருத்தி என்று சொல்லக்கூடிய அந்த திருமண வாழ்வியல் கட்டமைப்பு தான். இதுல தமிழகத்துல தான் எய்ட்ஸ் நோயில முக்கியத்துவமா முதல் முறையா உறுதி செய்யப்பட்டது தமிழ்நாட்டில் தான் அப்படின்ற உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. எய்ட்ஸ் பத்தின நிறைய விளம்பரங்கள் வருது. விளம்பரங்களுக்கு முன்னுரிமை முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அரசு அந்த இதை ஏன் கட்டுப்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு செய்தியை முன்வைக்கிறாரு.
இப்ப பாத்தீங்கன்னா கற்பு எனப்படுவது கரணமோடு புறன்க. கற்பு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு மட்டுமல்ல, கற்பு என்பது ஆண்களுக்கு மட்டுமல்ல, கற்பு என்பது உடல் சார்ந்தது அல்ல, கற்பு என்பது மனம் சார்ந்தது, கற்பு என்பது உணர்வு சார்ந்தது, கற்பு என்பது இருபாலருக்கு மட்டுமல்ல, அயல்திணைக்கும் பொருத்தமான ஒன்று கற்பு என்பதனை நம் இந்த கட்டுரையின் வாயிலாக புரிந்து கொள்ள முடிகின்றது. இன்று காதலிக்கக்கூடிய அந்த காலங்களிலேயே உடல் உறவு விபச்சாரத்தை நாடுதல் எல்லா ஆய்வுகளிலும் முடிவு செய்யப்பட்ட ஒரு முடிவாக இவருடைய கட்டுரைகள் வந்து ஆய்வின் அடிப்படையில் இந்த கட்டுரை அமைஞ்சிருக்குது. விபச்சார படுக்கை அறை விளம்பரமாக்கப்பட்டது, வணிக உடலுறவு ஊழியர்கள் என அத்தொழிலை அங்கீகரித்தல் அறமற்றது என்பதனையும் அவர்களுக்கு மறுவாழ்வு அளித்து நல்வழிப்படுத்தலாம் என்பதனையும் உலக்குமரலோடு பதிவிட்டுள்ளார். மது எப்படி மாந்தருக்கு அன்றாடம் வாழ்வின் அத்தியாவசியமாக பொருளாக்கப்பட்டதோ அவை போலத்தான் இந்த தொழிலும் என்பதனை இவர் பதிவிட்டுள்ளார். மது அருந்துதல், புகைப்பிடித்தல் புற்றுநோய் உண்டாக்கும், உடல் நலத்திற்கு தீங்கு, நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு விளைவிக்கும் என்று அரசு அதை தடை செய்திருந்தால் இந்த நிலை வந்திருக்குமா என்பதனை பதிவு செய்திருக்கின்றார். இத்தகைய செயல்களை பழக்கிவிட்டால் நம் மனமே நியாயப்படுத்தும் என்பதனையும் வலியுறுத்தியிருக்கின்றார். தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்ற ஒரு வரிதான் இந்த கட்டுரைக்கு ஒரு முற்றுப்புள்ளியாக இருக்கின்றது. இத்தகைய விளம்பரங்கள் எல்லாமே பிஞ்சிலேயே நஞ்சை விதைப்பது போன்றது என்பதனை பதிவு செய்கின்றார். குமுக நோயினை அழிப்பதற்கு பயன்படுத்தும் உத்திகளால் மற்றொரு நோயும் உண்டாகி இரண்டும் கூட்டணி சேர்ந்து விட்டால் அடுத்தடுத்து நான் என்று போட்டி போட்டு கொண்டு வரும் மோக வைரஸால் குமுகத்தின் வேரினை அழிப்பது அறமா என்ற வினா எழுப்புகின்றது இந்த கட்டுரை. இவை கிட்டத்தட்ட இன்று நம் தமிழ் ஈழத்தையும் தமிழகத்தையும் இழந்த இழக்கின்ற கதைதான் என்பது போல, ஆகவே தமிழர்கள் விழிப்புற்றிருக்க வேண்டிய காலகட்டம் இது என்பதனை இந்த கட்டுரையின் வாயிலாக நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. 5வது கட்டுரையாக கவிதை போக்கும் நோக்கும் என்ற கட்டுரை. இன்றைய காலகட்டங்களில் பொது நிகழ்ச்சியாக அறிவிப்பு வரும், ஆனால் அங்கு சென்று பார்த்தால் அரசியல் பின்புலம் இல்லாமல் இருக்காது. எப்படியாக இலக்கிய சங்கமத்தில் கவிதை வாசிக்க சென்றது, எட்டோடு ஒருவனாக இவரும் சென்றது, எழுதியவன் சொல்ல நினைத்ததை படிப்பவனிடம் அடைய செய்வதே கவிதை என விவாதித்தது, இது உங்களுக்கான இடமில்லை என இவரை சினங்கொண்டது, கவிதை என்பது எல்லோருக்கும் புதிரானது அல்ல, பிறப்பும் இறப்பும் உறுதியாக்கப்பட்டது, வெற்றியும் தோல்வியும் அவரவர் உழைப்பை பொறுத்து, மொழியையும் இலக்கியத்தையும் குறிவைத்து குழப்பமாய் இருப்பதுதான் கவிதை என்று சொல்லி வரும் கூட்டம் குறிப்பிடும் வாழ்க்கை புதிரும் அல்ல, விதியும் அல்ல, அவை நம்மை திசை மாற்றி தன்மையப்படுத்திக் கொள்ளும் சூழ்ச்சி என உணர்த்துகின்றது இந்த கட்டுரை. சுருங்க சொல்லி விளங்க வைத்தால் நவீன்றோர்க்கு இனமே நன்மொழி புகுத்தல், இதுதான் கவிதை. ஈரடி குரலினை உலகமே வியக்கின்றது என்றால் கவிதை புதிரல்ல, வள்ளுவன் நினைத்ததை உரியோர்களிடம் இன்றும் சேர்த்து வருகின்றான். அதனால்தான் வள்ளுவன் தன்னை உலகினைக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்றும் பாரதி பாடியிருக்கின்றார். அடுத்ததாக மெல்ல தமிழினு வாழும் என்ற கட்டுரை. புத்தம் புதிய கலைகள் பஞ்சபூத செயல்களின் நுட்பங்கள் கூறும் மெத்த வளருது மேற்கே, அந்த மேன்மை கலைகள் தமிழினில் இல்லை, சொல்லவும் இல்லை, அவை சொல்லும் திறம் தமிழ் மொழிக்கு இல்லை, மெல்ல தமிழினி சாகும், அந்த மேற்கு மொழிகள் புவிமிசை யோங்கும் என்றந்த பேதை உரைத்தான். இது பாரதி உரைக்கவில்லை என்று அந்த பேதை உரைத்தான். இந்த வசை என எய்திடலாமோ, இந்த வசை எனக்கு எய்திடலாமோ, சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலைச்செல்வங்கள் யாவும் கொணர்ந்து சேர்ப்பிடு என்று பாரதி பாடியிருக்கிறான் என்றால் தமிழ் இன்றும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. இன்று யுனெஸ்கோ சொல்கின்றது அடுத்த நூற்றாண்டில் தமிழ் மறைந்து போகும் என்று எச்சரிக்கை செய்கின்றது. நம்மை விழிப்புடன் இருக்க செய்கின்றது. அவர்கள் நம்மை எச்சரிக்கிறார்கள், விழிப்புடன் இருக்க செய்கின்றார்கள். 10,000 ஆண்டுகளுக்கு முன்பே உலகின் முதலில் தோன்றிய மொழி தமிழ், அனைத்து மொழிகளுக்கும் தாய், உலகை ஆண்ட மொழி, உலகிற்கு நாகரிகம் கற்பித்த மொழி என அலெக்ஸ் கோலியர் குறிப்பிட்டுள்ளார். இதை உறுதி செய்திருக்கிறது இன்றைய எகிப்தில் உள்ள மெசபடோமிய அந்த பிரமிடுகள், எகிப்து பிரமிடுகள் இன்று அதை மெய்ப்பித்திருக்கின்றன. சிகை கொற்றன் என்ற தமிழ் பெயர் என்பதை இனியாவது திருந்துவோம், நாம் திராவிடர்கள் அல்ல, தமிழ் மொழி உலக மொழி, அம்மொழி பேசும் நாம் தமிழர்கள் என்பதனை மனதில் வையுங்கள் என்பதனை இந்த கட்டுரையின் வாயிலாக புரிந்து கொள்ள முடிகின்றது. தூய தமிழ் சொற்களை பயன்படுத்திடவும் கால தாழ்த்தாமல் புதிய பொருட்களை இறக்குமதி செய்யும் பொழுதே அதை தமிழ் பெயருடன் அறிமுகம் செய்ய வேண்டும் என தனி மனிதன் வேண்டியதையும் தமிழக அரசு செய்ய வேண்டியதையும் சுட்டிக்காட்டி
தமிழ் படித்தால் மட்டுமே தமிழகத்தில் பணி வாய்ப்பு, அரசு தேர்வுகளை தமிழில் எழுதிட ஆவணம் செய்வது தமிழும் தமிழர்களும் வாழ்வதற்கு வழிவகுக்கும் என்பதனை வலியுறுத்தியுள்ளது இக்கட்டுரை. அற்றை திங்களில் மூவேந்தர் ஆண்ட முடியாட்சி இற்றைக்கும் குடியாட்சியின் பிடியில் சிக்கிக்கொண்டு கூறு செய்யப்படுகின்றது என்பதையும் நமக்கு புரிதல் உண்டாக்கியுள்ளார் இக்கட்டுரையின் வாயிலாக. அடுத்ததாக, தனியார் நிறுவனங்களில் தமிழ் இருக்கின்றதா? இல்லை. தொடரில் அதர் இடையில் செல்லும் வழியில் பேருந்துகளில் இல்லாத தமிழ் எப்படி தனியாரிடம் இருக்கும் என்ற கேள்வி எழுகின்றது. தனியார் நிறுவனங்களில் ஆங்கில ஆட்சி மொழி, அரசு தனியார் அலுவலகங்களுக்கு தமிழில் கடிதம் எழுதினாலும் அரசு அலுவலகங்களுக்கு வரும் தனியார் துறை கடிதங்கள் ஆங்கிலத்தில் இடம்பெற்றிருப்பது என பழக்கப்படுத்தி கொண்டதையும் அவர்களை பழக்கப்படுத்தியதையும், தனியார் நிறுவனங்களில் ஆங்கிலத்தில் நேர்முக தேர்வினை நடத்துவதையும், அதை முறியடித்து தமிழிலேயே நேர்முக தேர்வு நடத்த வேண்டும், அப்போதுதான் அவர்கள் மொழிகளில் அவர்களின் தனித்திறமை வெளிப்படும் என தமிழில் நேர்முக தேர்வு நடத்தி ஆங்கிலத்தை விட தமிழில் தேர்வானவர்களே சிறப்பாக பணிபுரியும் ஆற்றல் வாய்ந்தவர்கள் என்பதனை தனியார் நிறுவனங்களுக்கு பாடம் புகட்டி உணரச் செய்தவர் காரமேந்தன் அவர்கள் என்பதனை இக்கட்டுரையின் வாயிலாக அவரை நாம் அடையாளம் காணலாம். 8வது கட்டுரையாக சூறாவளிக்குள் ஊடகங்கள் என்ற கட்டுரையில் ஒரு உலக அறிஞர், அறிவியல் ஆராய்ச்சியாளர் அப்துல் கலாம், பிரதமர், முதல்வர் இவர்களுக்கு தராத முக்கியத்துவம் ஒரு நடிகருக்கு மட்டுமே தரப்படுகின்றது என்ற அவலம் சுட்டப்பட்டுள்ளது. 9வது கட்டுரையாக 3ஆம் மொழிப்போர், உலக வரலாறே இதுவரை பதிவிட்டிராத ஓர் போராட்டம், தமிழர் நடத்திய தாளமுத்து, நடராசன், சின்னசாமி, ராசேந்திரன், அரங்கநாதன் என பலர் தம் இன்னுயிர் நீத்த மொழிப்போர். அதன் பிறகு அருணாச்சலம் ஐயாவின் தமிழ் கல்விக்கான பட்டினி போராட்டம் பற்றிய செய்திகள் நம் நினைவுகளை தூண்டுகின்றன. மேலும் அமைச்சர் தமிழ் குடிமகனின் அரசாணை சிலமொழி செல்லப்பனார் பின்வாங்கினாலும் தமிழ் அண்ணல் தலைமையில் வெற்றி கண்டமையும், தமிழீழ போர், தமிழ் தேசியத்திலிருந்து ஓடிய இன்றைய அரசின் எடுப்பார் கைப்பிள்ளைகளை பற்றியும், அற்றை ஆட்சியில் தமிழ் வழி கல்வி குறித்து குறைந்து ஆங்கில வழி கல்வி வளர்ந்தமை பற்றியும், தமிழ் வழி கல்விக்கு சட்டம் இயற்றாமை, அரசாணை மட்டும் வெளியிட்டு மறைமுகமாக அதற்கு எதிராக செயல்பட்டமை என 3ஆம் உலகப்போர் வழி அற்றை எல்லாவற்றையும் குறிப்பிட்டிருக்கின்றார். 10வதாக பெண்ணுரிமை போரில் காரைமகள், குழந்தை பருவத்திலேயே பெற்றோரை இழந்து தன் தாத்தா பாரிஸில் சட்டம் பயின்று புதுவைக்கு வந்த முதல் தமிழர் வழக்குரைஞர் திரு மரிய சூசை சோலான் அவர்களால் வளர்க்கப்பட்டவர் காரைமைந்தன் அவர்களுடைய தாயார். இவர் 11 வயதிலே திருமணம் நடக்கின்ற 15 வயதிலே திருமணம் நடக்கின்றது. மாப்பிள்ளை முன் செல்ல வேண்டிய மரபு நம்முடைய தமிழர் மரபாக இருந்திருக்கிறது. அதை தகர்த்து உடைந்து எரித்து பெண் வாகனம் தான் முன் செல்ல வேண்டும், மாப்பிள்ளை எனக்கு பின்பாக வர வேண்டும் என்பதனை தன் தாத்தாவின் வாயிலாக கூறி வலியுறுத்தி அதை நடத்தி காட்டியவர் காரைமகள் அவர்கள். காரைக்காலில் மாதர் சங்கம் நடத்தி பெண் கல்விக்கு குரல் கொடுத்தவர். பாரதியார் கவிதைகளில் நாட்டம் கொண்டவராய் பாரதி கண்ட புரட்சி பெண்ணாகவே வாழ்ந்திருக்கின்றார். ஆணுக்கு பெண் நிகர், குடும்பம் என்ற அன்பு, கூட்டு வாழ்வு, பெரியோரை மதித்தல் என்று குரல் வழி வாழ்ந்து காட்டியிருக்கின்றார் காரைமகள் அவர்கள். பேச்சு சுதந்திரம் பெண்களுக்கு கொடுப்பது அல்ல, அதை நாங்களே எடுத்துக்கொள்ளும் உரிமை என்றவர் காரைமகள் அவர்கள். தன் வீட்டு பணிப்பெண்ணையும் படிக்க உதவியவர். காரை கல்விக் கழகம் நடத்தி தமிழ் சொற்பொழிவுகளையும் இலக்கிய போட்டிகளும் நடத்தப்பட்டமையும், சுச்சானந்தம் பாரதியார், திருவிக்கா போன்ற ஆளுமைகளை அழைத்து கூட்டம் நடத்திய பெருமை காரைமகளுக்கு உண்டு என்பதனையும் இக்கட்டுரையின் வாயிலாக அறியலாம். தடம் மாறுகிறதா பெண் உரிமை போர் என்ற கட்டுரையில், கற்பு என்பது பெண்ணுக்கு மட்டும் அல்ல, ஆண்களுக்கும் உண்டு. கற்பு உடல் சார்ந்தது அல்ல, மனம் சார்ந்தது, உணர்வு சார்ந்தது. பெண்ணிய போராளிகள் குடும்பம் என்ற கற்பொழுக்கத்தை உடைக்க முற்படுவது முற்போக்கு என்ற பெயரில் மூளை கெட்டு போவதை காட்டுவதாகவும், புரிதலோடு ஆதிக்கம் இல்லாமல் அறவழியில் வாழ்வதே இன்பம் என்பதனை முன்வைக்கின்றது இந்த கட்டுரை. சுனைவாய் சிறுநீர் மான், நம்முடைய தமிழ் இலக்கியங்கள்ல ஒரு மானை பற்றி அழகான ஒரு காதல் கவிதை ஒன்று இருக்கும். அந்த கவிதைகளையும் இந்த கட்டுரையின் வாயிலாக அவர் முன்வைத்திருக்கின்றார். இதைத்தான் கற்பனப்படுவது சுற்றிரம்பாமை என்பதனை ஔவையாரின் வழி நாம் அந்த ஒற்றை வரிகளின் வழி இந்த கட்டுரையை நாம் புரிந்து கொள்ள முடியும். அடுத்ததாக தலைமை வழிபாட்டிலிருந்து
கடமை செயலாற்றத்திற்கு என்ற கட்டுரையில் ரசிகர் மன்றங்களை போன்ற போக்கினை கைவிட்டு தலைமையை எதிர்பார்க்காமல் பொறுப்புணர்ந்து செயலாற்றி தொடர்ந்து கடமையை செய்வது காலத்தின் கட்டாயம் என உணர்த்துகின்றது. இதற்காக தண்ணீர் பிரச்சனை, இந்திய இராணுவ உதவியுடன் தமிழக மீனவர்கள் கொலை செய்யப்பட்டமை, ஈழத்தமிழர்கள் நாடிழந்தது, வீடிழந்தது, முள்வேலி முற்றத்தில் சிங்களர்களுக்கு இரையானது பற்றிய விழிப்பை நம்மளுக்கு ஊட்டியிருக்கின்றார் இந்த கட்டுரையின் வாயிலாக. அடுத்ததாக நினைத்து பார்க்கின்றேன் என்ற ஒரு கட்டுரையில் பேராசிரியர் மு. சாயபு மரைக்காயர், அசிமா பானு அவர்களுடைய நட்புறவும் புத்தகங்களின் ஆலயமாக சாயிபுவின் இல்லம் இருப்பதையும் அவர்களை வழிகாட்டியது தாயமால் அரவாணன் என்பதனையும் சாயிபுவின் குழந்தை மனம், முதிர்ந்த அறிவு, பரந்த உள்ளம், உயர்ந்த மனிதநேயம், தமிழ் பற்றினையும் பிரபஞ்சன் உட்பட அவரது நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு நூல் வெளியீட்டில் ஒரு மாநாடு என இது ஒரு நூல் வெளியீட்டு விழா அல்ல, மாநாடு என பாராட்டியதையும், இரண்டாவது நூல் வெளியீட்டு விழாவிலும் உடல்நல குறைவில் இருந்த பொழுதும் காரைக்காலில் இருந்து சென்னைக்கு பேருந்திலேயே வந்து சிறப்பித்து சென்றமை அது அவரது மனித நேயத்தினுடைய மணிமகுடம் என்பதனையும், அந்நேயத்திற்கு எந்த சிகரத்தினை ஒப்பிட்டு நிகராக சொல்வது என்பதனையும், சொல்வதற்கு சிகரமே இல்லை என்றும் கவிஞர் கண்ணதாசனின் நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் என்ற பாடல் வரிகளை அவர் இவர்களுக்கு முன் உதாரணமாக சுட்டி காட்டியுள்ளார். அடுத்தடுத்த கவிதைகளாக கன்னியாகுமரியில் தமிழன்னை பூங்கா இழிவுபடுத்தப்பட்டது பற்றிய கட்டுரைகள் இடம்பெற்றுள்ளன. அதுக்கு அடுத்ததாக அவருடைய மகன் பிரபாகரன், இதுவரை யாரும் நடத்தி காட்டிராத முதுமுனைவர் இளங்குமரனாரே அடுத்து இவருடைய மகனின் திருமணம் இருந்திருக்கும் என்பது என்னுடைய எண்ணம். இவருடைய மகனின் திருமணத்தை தமிழ் மரபுப்படி திருக்குறள் ஓதி நடத்தி காட்டியிருக்கின்றார். அதற்கு முன்னாள் மதுரை மாவட்டத்தினுடைய ஆட்சியாளர் சகாயம் அவர்களும் வந்திருந்தது, சிறப்பித்தது எல்லாருக்கும் போற்றத்தக்க ஒன்று. இவருடைய திருமண விழாவில் தமிழர்களின் மலபார்ந்த விளையாட்டுக்கள் சார்ந்த பொருட்கள் எல்லாம் அங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. குழந்தைகள் விளையாடக்கூடிய அந்த பனை வண்டிகள் முதற்கொண்டு தென்னை ஓலையில் கிளிகள் செய்யப்பட்டு அந்த பொருட்கள் எல்லாம் அங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. அது மட்டுமல்லாது அங்கு திருமணத்திற்கு அளிக்கப்பட்ட உணவுகள் முதற்கொண்டு எல்லாமே தமிழர்களுடைய மரபார்ந்த உணவுப் பொருட்களாக பரிமாறப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, இவர் நினைத்தது ஒன்று, ஆனால் இவருடைய பணிப்பெண் ஒருவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு வழிகாட்டுதல் அவர் வேறு ஒரு இடத்தில் கண்டு வந்ததை இவரிடம் சொல்லியிருக்கின்றார். இவர் பையில் புத்தகத்தை வைத்து எல்லோருக்கும் கொடுத்து விடலாம் என்ற எண்ணம் இவருடைய எண்ணம். ஆனால் அதனை மாற்றி அந்த பெண் சொல்லியிருக்கின்றார், இல்லையா வேண்டாம், நூல்களை ஒரு இடத்தில் வைத்து விடுங்கள், அவர்களுக்கு பிடித்த நூல்களை எடுத்து செல்லட்டும், ஒருவருக்கு ஒரு நூல் என்ற ஒரு விதிமுறையை வைத்து விடுவோம் என்பதற்கு இணங்க அவரின் அந்த பெண்ணினுடைய அந்த வேண்டுகோளுக்கு இணங்க இவருடைய அந்த திருமணத்தில் நூல்கள் வைக்கப்பட்டு இருக்கின்றன. ஒவ்வொருவரும் அவரவருக்கு பிடித்த நூல்களை எடுத்து சென்றிருக்கின்றார்கள். ஏராளமான நூல்கள் அன்று எடுத்து செல்லப்பட்டிருக்கின்றன என்பதனையும் அந்த கட்டுரையின் வாயிலாக அறிய முடிகின்றது. மரக்கன்றுகள், மூலிகை செடிகள் என எல்லாவற்றையும் எடுத்து செல்லுங்கள், விட்டு விடாதீர்கள், நட்டு வையுங்கள் என்ற ஒரு வாசகத்தினை அந்த கட்டுரையின் வாயிலாக அவர் முன்மொழிந்திருக்கின்றார்கள். அடுத்ததாக ஈழம் வரலாற்றினுடைய அந்த சுருக்கங்கள். ஈழம் பார்த்தீங்கன்னா கறிக்கடைகளில் தமிழனுடைய தசைகளும் தொங்கப்பட்டிருக்கின்றது. இங்கு தமிழின் தசைகள் விற்கப்படும் என்ற ஒரு செய்திகள் நம்முடைய ஈழத்தினுடைய போராட்டம் எப்படி இருந்திருக்கும், அங்கு நம்முடைய தமிழர்கள் தமிழீழ உறவுகள் எத்தகைய இன்னல்களை தாங்கி இருப்பார்கள், ஒவ்வொரு நாளும் அவர்கள் கடந்து சென்ற அந்த வழிகள் என்ன என்பதனை கட்டுரையின் வாயிலாக நாம் படித்து அறிந்து கொள்ளலாம். அடுத்ததாக கவிவேந்தர் மு. மேத்தாவினுடைய தமிழ் தேசியம் பற்றிய கவிதைகள் எல்லாமே மிக சிறப்பாக இருக்கின்றது. ஆகச்சிறந்த அந்த கவிதைகள் எல்லாத்தையும் மேற்கோளிட்டு கட்டி தமிழ் தேசியம் என்றால் என்ன என்பதனை நமக்கு குறிவைக்கக்கூடிய வகையில பெருஞ்சித்திரனுடைய அந்த கோட்பாடுகளை எல்லாம் முன்னிறுத்தி இந்த கட்டுரைகள் அமைய பெற்றுள்ளன. அடுத்ததாக தமிழ் உணர்வின் வடிவம் பேராசிரியர் சாபா அருளானந்தம் அவருடைய கட்டுரைகளும், வட இந்தியர் நாடாகியது இன்றைய தமிழ்நாடு என்பதனையும் இந்த கட்டுரையின் வாயிலாக வலியுறுத்தியிருக்கின்றார். தமிழ்நாட்டையும் இழப்பதா தமிழா என்ற இந்த நூலினை நான் பார்க்கும் பொழுது எனக்கு பாரி மகளிரினுடைய அந்த நினைவுகள் தான் வருகின்றன. அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவில்
பாரியும் அவருடைய மகள்களும் அந்த குன்றுகளும் இருந்தன. ஆனா இற்றை திங்களில் பாரியும் இல்லை, அந்த குன்றுகளும் இல்லை, நானும் என் தங்கையும் இருக்கின்றோம் என்று அந்த சொல்லக்கூடிய ஒரு அவல நிலை இன்றைய தமிழ்நாட்டிலே நம்முடைய ஈழம் நம்மை விட்டு சென்றாலும் இன்று நம்முடைய இந்த தமிழகம் என்ற ஒன்று இருக்கின்றது. அதை நம் கையில் என்றும் மற்றவர்களுக்கு நாம் விட்டுவிடக் கூடாது. தமிழ் உணர்வு நம்மளிடம் எப்பொழுதும் இருக்க வேண்டும். இந்த இது பார்த்தீங்கன்னா உடனே ஒரு அதாவது நம்ம ஒரு பாலுக்கு தயிர் ஊற்றி வைக்கிறோம் அப்படின்னா, உரம் ஊற்றி வைக்கிறோம் அப்படின்னா அது உடனே வந்து அதனுடைய அந்த அறிவியல் முறை வந்து வராது, ஒரு நாள் எடுத்துக்கிறோம். அது போலதான் இது ஒரு விதை போடுறோம் அப்படின்னா உடனே முளைக்கணும், பயன் தரணும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது. இது நம்ம போடக்கூடிய விதைகள் எல்லாமே ஆக சிறந்த தமிழ் மரபு, தமிழனுடைய அறம் சார்ந்த விதைகள். இந்த விதைகள் ஒரு நாள் முளைக்கும், அது விழித்து எழும், தமிழகம் மலரும், தமிழ்நாடு என்றுமே நம்ம விட்டு செல்லாது, தமிழ் ஈழமும் விரைவில் நம்மிடம் வந்தடையும் என்பதனை இந்த கட்டுரை நூல்களை பற்றி பேசுவதற்கு வாய்ப்பு அளித்ததன் வாயிலாக கூறிக்கொண்டு, நாம் என்றும் தமிழர்களாகவே ஒன்றிணைவோம். நம் இனம் தமிழினம், நம் தேசியம் தமிழ் தேசியம், நாம் சுவாசிப்பதும் படிப்பதும் கற்பதும் எல்லாம் தமிழாகவே இருக்கட்டும். நம் குழந்தைகளுக்கு உணர்வை எப்பொழுதே ஊட்டுங்கள். தாய்மார்களே, நீங்கள் உங்களுடைய குழந்தைக்கு தாய்ப்பாலை புகட்டுவதற்கு முன்பாக தமிழையும் சேர்த்து புகட்டுங்கள் என்பதனை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.